தொடர்ந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் சந்திப்பு அந்த பயணங்கள் வந்து மேற்கொண்டுட்டு இருக்காரு. அதில் குறிப்பாக ஆளும் திமுக வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எம்எல்ஏவோட ஹாஸ்பிட்டலே கிட்னி திருட்டு நடைபெறுது, ஆனால் முறைகேடு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதை குறித்து உங்கள் கருத்து என்ன? இவர் அதை பேசலையே. திருச்சியில் நடந்த சிறுநீரக திட்டத்தை பற்றி பேசலை. அவர் நாமக்கல் நடந்தது தான் பேசினார்ல. நாமக்கல் நடந்தது தானே சொன்னார், திருச்சியில் நடந்தது சொல்லலையே. நீங்கள் என்ன இருந்தாலும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் மக்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது இதயத்திலிருந்து வரணும். அதை எழுதி வச்சு படிக்கிறது நீங்கள் எனக்கு சம்மந்தமே அதை ட்ரம்ப்கிட்ட கொடுத்தா கூட அவர் வந்து மேடையில் நின்று தமிழ்நாட்டில் இது பிரச்சனைன்ட்டு பேசிட்டு போவாப்ல. வேறு அப்போ சம்பந்தமே இப்போ தற்போது சீமான் அவர்கள் வந்து திமுக அதிமுகவை எதிர்க்கிறது, விஜயை எதிர்க்கிறத ரொம்ப முகம் காட்டிட்டு வர்றாரு. இது என்ன காரணம்? இல்லை, அப்படி இல்லை. அவர் ரெண்டையும் சேர்த்து கொண்டு வர்றாருல்ல. அண்ணா யார்? திமுகவின் தோற்றுனர். எம்ஜிஆர் யார்? அதிமுகவின் தோற்றுனர். ரெண்டுமே பிரச்சனைங்கிற ரெண்டையும் ஒன்றா தூக்கிட்டு வந்தால் அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் என்ன செய்யலான்னு. என்ன சொல்லுங்கள். பேரறிஞர் அண்ணா மேலே நமக்கு பெருமதிப்பு உண்டு. ஏன்னா அவரை குறை சொல்ல முடியாது. அவர் கஷ்டப்பட்டு வந்து 49 ஆரம்பித்து 67 ஆட்சியை கைப்பற்றி 1.5 ஆண்டுகள் தான் இருக்கிறது. அதோட இறந்துரு. அவர் ஆட்சியில் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் அரசியலுக்கு வந்த பிறகு தான் தமிழருடைய வரலாறு இலக்கியமெல்லாம் அரசியல் மேடையில் பேசப்பட்டது. அந்த பெருமை, அந்த நன்மை, அவர் மேலே அந்த நன்மதிப்பு தமிழ் மக்களுக்கு என்றைக்கும் மாறாது. அது அண்ணாவை வச்சுட்டா அண்ணா யாருன்னு ஒரு 1/2 மணி நேரம் பேசணும்ல. எம்ஜிஆரை வைக்கிறீங்க. நான் சொல்கிறேன், இந்த நாட்டில் கல்வியை மருத்துவத்தை தனியார் மயப்படுத்தின பெருந்தகை எம்ஜிஆர் தான். தமிழ் பயிற்று மொழியாக இருந்ததை மாற்றி ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக மாற்றின பெருமகனும் அவர் தான். முல்லை பெரியாற்று அணை இருக்குல்ல, அதை பாதுகாக்கிற உரிமை எனக்கு இருந்தது. அதை கேரளாவுக்கு தாரை வார்த்து கொடுத்த பெருமகனும் அவர் தான். இதையெல்லாம் கொஞ்சம் பேசணும்ல. எனக்கு ஒரு நன்மதிப்பு இருக்குது. எங்கள் அண்ணனுக்கு ஒரு தந்தை போல இருந்து உதவினார் எங்கள் விடுதலைக்கு. அதை மதிக்கிறோம், போற்றோம். பட் இதெல்லாம் எப்படியா இருக்கிறது? நடக்கக்கூடிய விவாதங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிவி விவாதங்கள்ல தாவேகாவினர் அவங்க வந்து குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, சீமான் அவர்கள் வந்து நடிகர்கள் கட்சியாளர்களாக சொல்றாரு. ஆனால் சீமான் அவர்களே அதெல்லாம் கிடையாதுங்க. நீ என்னை திரைப்படத்தில் இருந்ததுன்னா நான் ரசிகனை சந்திச்சேன்னா ஒரு கேள்வி நீ முடியும். நான் ரசிகனை சந்திச்சேன்னா நீ ரசிகனை சந்திச்சேன்.